இப்பொழுது இல்லை. நாம் நடிப்பு பயிற்சியில் கற்றுக்கொண்டதை இப்பொழுது பயிற்சி செய்வோமா? இது ஒரு புதிய முயற்சி. இதில் எந்தவித தவறும் ஏற்பட்டுவிடக்கூடாது. பயிற்சியை தொடருங்கள். எப்பொழுதும் அன்புடன் ஒற்றுமையாக இருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருப்பின் கேளுங்கள். பரத முனிவரே, நீங்கள் நாட்டிய சாஸ்திரம் எழுதியதிலிருந்து எங்களது மனதுக்குள் பல்வேறு வகையான கேள்விகள் தோன்றுகின்றன. அதற்கென பதிலை உங்களால் தர முடியுமா? தாராளமாக. உங்கள் மனதில் எழுந்த கேள்வியை கேளுங்கள். பரதரே, எனக்கு ஒரு கேள்வி உண்டு. நாட்டிய சாஸ்திரம் எப்படி உருவானது? அதன் நோக்கம்தான் என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்வி நாட்டிய சாஸ்திரத்தை மட்டும் சார்ந்ததல்ல. வாழ்க்கையில் அடிப்படையை புரிந்து கொள்ள பயன்படும் ஒரு வழிமுறையாகும். திரேதாயுகத்தில் மனிதன் காமம் மற்றும் மோதல் போக்கு போன்றவற்றை நோக்கி நகரத் தொடங்கினான். அப்பொழுது இந்திரன் பிரம்மாவிடம் காண்பதும் கேட்பதும் ஒரே நேரத்தில் நிகழக்கூடிய கலை ஊடகம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். அதன் வழியாக மனிதனை அறம், பொருள், இன்பம் ஆகிய வாழ்வியலை வழிநடத்தி இறுதியில் மோட்சத்தின் பாதைக்கு திரும்ப வேண்டும் என்றார். அதனால் உருவானதுதான் இந்த நாட்டிய சாஸ்திரம். குருவே, வேதங்கள் ஞானத்தின் களஞ்சியம். அது உலகத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களும் அடங்கி உள்ளது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் போது எதற்கு இந்த புதிய வேதம்? அதன் தேவைதான் என்ன? ஏனெனில் இது அனைத்து மக்களும் அணுகக்கூடியதாக இருக்கும். நாடகத்தின் வழி எளிய மக்களின் கல்வி மற்றும் தர்மத்தின் பாதையில் எளிதாக அழைத்து செல்ல முடியும். இந்த சிறந்த நோக்கத்துடன் பிரம்மா
4 வேதங்களின் கூறுகளையும் இணைத்து உருவாக்கப்பட்டதே இந்த நாட்டிய சாஸ்திரம். பரதரே, 4 வேதங்களா? அது என்ன? பரதரே, இதை பற்றி விளக்கமாக கூறுங்களே. சொல்கிறேன். சற்று அமருங்கள். நீங்கள் நாடகத்தில் கேட்கும் இந்த கவித்துவ உரையாடல்கள் பிரம்மாவால் ரிக்வேதத்திலிருந்தும், கவித்துவ பாடல்கள் சாமவேதத்திலிருந்தும், அபிநயங்கள் யஜுர்வேதத்தில் இருந்தும், கவித்துவ ரசத்தை அதர்வண வேதங்களில் இருந்தும் எடுக்கப்பட்டது. இவ்வாறு 4 வேதங்களின் பாடங்களிலிருந்து உருவாக்கப்பட்டது இந்த நாட்டிய சாஸ்திரம். பரதரே, அப்படியானால் நாடகம் தேவர்களுக்கு மட்டும்தானா? இல்லை. இந்த கேள்வியை அசுரர்கள் பிரம்மாவிடமும் கேட்டார்கள். அதற்கு பிரம்மா நாட்டிய சாஸ்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்று பதிலளித்தார். நாட்டிய சாஸ்திரம் கடவுள்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்களின் அனைத்து நல்ல மற்றும் கெட்ட செயல்களை ஒருங்கிணைத்து காட்டுகிறது. இந்த சமூகத்தில் துக்கம், மனசோர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மன அமைதியை வழங்குகிறது. இதில் சாஸ்திரங்கள், ரசங்கள், பாவங்கள், சிற்பம் மற்றும் ஓவியக்கலையை உள்ளடக்கியது. அற்புதம்! மிகவும் அற்புதமானது இந்த நாடகக்கலை. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் ஜீவராசிகளையும் பிரதிபலிப்பது இந்த நாடகக்கலை. அது மட்டுமல்லாது மதசார்பு ஆற்றலும் கூட இந்த நாடகக்கலை. ஆம், நாடகக்கலை அனைத்து கலைகளின் மூலம் என்றும், அனைத்து கலைகளின் சங்கமம் என்றும் அழைக்கலாம். பரதரே, நாடகக்கலை ஒரு அற்புதமான கலை. இக்கலை மனிதன் உயிர் வாழ்வதற்கு சுவாசிப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் மக்கள் ஏன் இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை? அதை பற்றிய கவலை உமக்கு வேண்டாம். நீங்கள் கலைஞர்கள், கொள்கை வகுப்பவர்கள் அல்ல. கலையை உருவாக்குவது உங்களது கடமை. கொள்கை வகுப்பவர்கள்தான் நம்மை பற்றியும் நமது கலையை பற்றியும் சிந்திக்க வேண்டும். நாடகத்தை கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு மறுபரிசோதனை செய்வதற்கான வழிமுறைகளையும் செயல்களையும் நாம் வழங்க வேண்டும். நாடகம் என்பது வெறும் கலை அல்ல, அது சமூகத்தின் கண்ணாடி. மனித நேயத்தின் ஒரே பாதையில் செல்லக்கூடிய கருவியும் ஆகும். ஜாதி, மதம் மற்றும் எல்லை இவற்றின் மனித நேயத்தின் தேவையை பற்றி முழுமையாக பேசுகிறது. இந்த சமூகத்தில் சமத்துவமின்மையை நீக்கி சமூகத்தில் சமத்துவ உணர்வு கொண்டு வர உதவுகிறது. இந்த சமத்துவ உணர்வு பூமியை சொர்க்கமாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமாம், எந்த சந்தேகமும் இல்லை. பரதரே, நீங்கள் கூறுவது மிகவும் சரி. கலை இல்லாத ஒரு சமூகம் அது விலங்குகளின் சமூகமாகும். ஆமாம், கலைக்கும் கலைஞர்களுக்கும் தகுதியான இடம் வழங்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் நான் எழுதியதுதான் இந்த 5ஆம் வேதம். ஆம், 5ஆம் வேதம் இது ஒரு நாடகக்கலை. வேதங்களின் அறிவு தொகுப்பே இந்த நாடகக்கலை. நடிகர்களே, நாடக பார்வையாளர்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். உங்களை